ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரவா வச்சு நம்ம பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான கோதுமை ரவா எடுத்துக்கிட்டேன். இந்த கோதுமை ரவா ஒரு தவாவில் நெய் விட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அந்த பொன்னிறமாக ஆகிறது நல்லாவே தெரியும். இப்போ என்கிட்ட முந்திரி இல்லாதனால நான் பாதாம் கொஞ்சம் எடுத்து அதை ஹாட் வாட்டரில் ஊற வச்சு அதோடைய தோலை நீக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் ஜவ்வரிசி எடுத்து அதை நல்லா கழுவிட்டு தண்ணி கலந்து ஒரு பாத்திரத்தில் அதை நல்லா வேக வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா கொதி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேவையான அளவு பால் காய வச்சு எடுத்துக்கணும் இல்லையா, அதுக்காக பால் காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஏலக்காய் 2 தட்டி அதில் போட்டுவிட்டேன். உங்கள்கிட்ட பொடி இருந்ததுன்னா பொடி போட்டுக்கோங்க, ஏலக்காய் பொடி. இப்போ நல்லா பால் பொங்கிடுச்சு, ஜவ்வரிசியும் வெந்துருச்சு. இப்போ பால் அந்த ஜவ்வரிசியில் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு கிண்டினதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த கோதுமை ரவாயை இதோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கட்டிப்படாமல் கிண்டிடணும். நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணும். சால்ட்டும் தேவையான அளவு நம்ம சுகர் சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சேமியா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாயாசம் சேமியா இருந்தால் சேர்த்துக்கோங்க. அதையும் நீங்கள் வறுத்து சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ நான் பாதாம் தோல் உரித்து வச்சுருக்கிறேன். அந்த பாதாமை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை நெய் விட்டு ஒரு தவாவில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். முந்திரி இல்லைன்னா இந்த மாதிரி பாதாமை தோல் நீக்கி இந்த மாதிரி நெய்யில் வறுத்து நீங்கள் பாயாசம் செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு பாயாசம். இப்போ வறுத்து எடுத்த அந்த பாதாமை இதோடு சேர்த்துட்டோம்னா கோதுமை ரவா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி என்னோடய வீடியோஸ் வேணும்னா ஃபேமிலி கேர்ள் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.